நம்ம ஓம் சாய் எஸ்டேட் வியூவர்ஸ் அனைவருக்கும் சாய் வணக்கம். நாங்கள் ஓம் சாய் ரமேஷ் பேசுறேங்க. இப்போ நம்ம பார்க்க வந்திருக்க ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்துட்டிங்கன்னா பொள்ளாச்சிலேருந்து தெற்கு பகுதி ஆலியார் ரோட்டு பக்கம் அமைஞ்சிருக்கிற ஒரு 2 ஏக்கர் தென்னந்தோப்பு தான் பார்க்க வந்திருக்கோங்க. 2 ஏக்கருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 கிணறு ஃப்ரீ சர்வீஸோட அமைஞ்சிருக்குது. லோ பட்ஜெட்டில் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்குறோம். வீடியோவில் ஃபுல்லாக வந்து நம்ம கவர் பண்ணி காமிச்சிருக்கோம். நீங்கள் நேரில் வந்து பாருங்கள். லேண்டை பொறுத்தளவுக்கு நம்ம சொல்லணும் அப்படின்னா சொட்டு நீர் பாசனமோடு இருக்குது. வாய்க்கால் தண்ணீர் பாசனத்தோட நல்ல மழை பெய்யக்கூடிய ஏரியாலே வந்து உங்களுக்கு லேண்ட் வந்து லொக்கேட் ஆகிருக்குதுங்க. லேண்டை பொறுத்தளவுக்கு வந்து உங்களுக்கு எல்லாமே அடக்கமாக அமைஞ்சிருக்குது. இந்த லேண்டை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு வந்து வாட்டர் சோர்ஸும் நல்லா கிடச்சிருது. மெயின் ரோடுக்கும் பொள்ளாச்சி மெயின் ரோடுக்கும் பக்கமாகவே அமைஞ்சிருக்குது. பஸ் ரூட்லேருந்து 2வது காடாக உங்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க. நேராக நம்ம லேண்டுக்கு மேலே பஸ் ரூட்டுங்க. பஸ் ரூட்லேருந்து கரெக்டாக 2வது காடு தான். இடையில ஒரே ஒரு காடு தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பட்ஜெட் வந்து நல்லா பட்ஜெட் வைஸ் வந்து பார்க்கும்பொழுது இந்த ஏரியா பொறுத்தளவுக்கு வந்து இது உங்களுக்கு லோ பட்ஜெட்டாக தான் தெரியும் உங்களுக்கு. ஏன்னா மொத்தமாக வந்து உங்களுக்கு 2 ஏக்கர் அப்படிங்கிறது 200 சென்ட் வராதுங்க. ஒரு 5லேருந்து 10 சென்ட் கொஞ்சம் கம்மியாக வரலாம். ரேட்டும் அதே மாதிரி பார்த்தா உங்களுக்கு 65 லட்ச ரூபா ஒரு ஏக்கருக்கு 65 லட்ச ரூபா சொல்கிறாங்க. 60 லட்ச ரூபா ரேஞ்சுக்கு வந்து நம்ம பேசி முடிக்கலாம். மொத்தமாக நான் வந்து பேசிக்கலாம். நேரில் வந்து பாருங்கள். உங்களுக்கு வந்து இந்த பட்ஜெட்டுக்கு 2 கிணறு வந்துடுதுங்க. 2 ஃப்ரீ சர்வீஸ் வந்துடுது. 2மே வந்து உங்களுக்கு காமன் வெல்லு தான். ஆனால் உங்களுக்கு 2லேயுமே வந்து சர்வீஸும் ஃப்ரீ சர்வீஸாகவே உங்களுக்கு இருக்குதுங்க. ஸோ அப்போ 2 சர்வீஸ் ஆகிடுச்சு உங்களுக்கு. மெயின் ரோடுக்கும் பக்கம் ஆல்ரெடி சொல்லியாச்சு. மரங்களை பொறுத்தளவுக்கு வந்து எல்லாமே நாட்டு மரங்கள்ங்க. கொஞ்சம் மரங்கள் வந்து பார்த்திங்கன்னா காப்பு வந்து நல்ல காப்பில் இப்போ இருக்குது. இடப்புலையும் போட்டு அப்படியே பேரலாக வந்து இடப்புல போட்டு அதுவும் வளர்ந்துட்டு இருக்குது. பார்த்துட்டு இருந்தீங்க உங்களுக்கு வீடியோவில் பார்க்குறப்ப உங்களுக்கே தெரியும். ஒரு 140 தென்னை மரம் நாட்டு தென்னை மரம் வந்து இருக்குதுங்க. நாட்டு தென்னம்புளை ஈக்குவலாக வச்சுருக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு இது வந்து ஈல்டு கொடுக்கும் பொழுது இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அது போக உங்களுக்கு வாட்டர் சோர்ஸ் வந்து கொஞ்சம் தப்பு வராது. அதாவது என்ன வெயிலாக இருந்தாலும் எப்படி இருந்தாலும் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம 2 ஏக்கருக்கு பொறுத்தளவுக்கு உங்களுக்கு வாட்டர் சோர்ஸ் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காதுங்க. இந்த ஏரியாவை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு நம்ம காட்டுக்கு வந்து தண்ணீர் வந்து கரெக்டாக தாட்டிக்கும். அந்தளவுக்கு நல்லா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ பொள்ளாச்சிலேருந்து வர்றக்கும் பக்கம்னு சொல்லியாச்சு. பொள்ளாச்சிலேருந்து அதிகபட்சமாக ஒரு 20 நிமிஷம் ட்ராவல் ஆகுங்க. பொள்ளாச்சிலேருந்து கிளம்புறீங்கன்னா சமத்தூர் தாண்டி உங்களுக்கு வர்ற மாதிரி இருக்கும். 20 நிமிஷம் ட்ராவலில் வந்து பார்த்துட்டிங்கன்னா லேண்டை ரீச் பண்ணிக்கலாம். மெயின் ரோடுக்கு பக்கம்ங்கிறது நீங்கள் நேரில் வந்து பார்க்குறப்ப தான் தெரியும். எந்த அளவுக்கு ஒரு வேல்யூபிளான ப்ராப்பர்ட்டி நீங்கள் பார்த்துருக்கீங்கன்னு. ஏன்னா ஃபுல்லாக நம்ம கவர் பண்ணியிருக்க மாட்டோம். தோப்பு மட்டும் தான் கவர் பண்ணியிருக்கிறோம். மெயின் ரோடு எந்த அளவுக்கு இருக்குங்கிறது நீங்கள் டேரெக்டாக விசிட் பண்ணும்போது உங்களுக்கு இந்த லேண்டோடைய ஃபுல் டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருங்க. டாக்குமெண்ட்டை பொறுத்தளவுக்கு வந்து டாக்குமெண்ட் கிளியராக இருக்குது. தடம் வழியெல்லாம் வந்து நீட்டாக ஒரிஜினலாக இருக்குது. சகல விதமான வாகனங்கள் வந்து போக வர எல்லாம் சூப்பராக இருக்குங்க. லேண்டை பற்றின டீட்டெயில்ஸ் ஆல்ரெடி சொல்லியாச்சு. அதே மாதிரி எக்ஸ்ட்ரா ஏதாவது டீட்டெயில்ஸ் தேவைப்பட்டாலும் ஸ்க்ரீனில் நம்ம நம்பர் தெரியுதுங்க. இந்த நம்பருக்கு நீங்கள் கான்டெக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். அதே மாதிரி வாஸ்துப்படி பார்க்கும் பொழுது உங்களுக்கு என்ட்ரன்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஜலமூல என்ட்ரன்ஸ் வந்துடுது. பாதுகாப்பாக கம்பி வேலி போட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் டைரெக்டாக விசிட் பண்ணி பார்க்குறப்போ அதுவும் உங்களுக்கு நம்ம கிளியராக சொல்லிடலாம். காப்பு அப்படின்னு பார்க்குறப்போ எல்லா மரங்களுமே நல்லா காப்பில் தான் இருக்குங்க. உங்களுக்கு காப்பு கூட ஜூம் பண்ணி காமிச்சிருக்க பாருங்கள். நல்லா கொலக்கட்டு இருக்குது. உங்களுக்கு வெயில் சீசனில் வந்து அதிகபட்சமாக வந்து ஒரு சில இடங்களில் வந்து தண்ணீர் இல்லாமல் இருக்கலாம். இந்த ஏரியா பொறுத்தளவுக்கு நீங்கள் பார்க்கும் பொழுதே தெரியும். ஒரு ஏவரேஜாக இந்த 2 ஏக்கருக்கு உண்டானது என்றைக்குமே தப்பு வராதுங்க. நீங்கள் பார்த்தா தெரிஞ்சுக்குவீங்க. இப்போ இந்த 2 ஏக்கர் வந்து நீங்கள் விசிட் பண்ண வர்றீங்கன்னா, இது போக வேறு 2 ஏக்கர் 2 ஏக்கரில் கிட்டத்தட்ட ஒரு 3, 4 ப்ராப்பர்ட்டி வந்து உங்களுக்கு காமிச்சிடலாம். சாய்ஸஸ் கொடுத்துடலாம். நேரில் வந்து பாருங்கள். இப்போ நம்ம வீடியோவை வந்து பையராக பார்க்காம செல்லராக கூட நீங்கள் பார்க்குறீங்கன்னா, உங்களுடைய லேண்ட் சேல் பண்ணுறதுக்கு கூட நீங்கள் கான்டாக்ட் பண்ணி சொன்னீங்கன்னா, நேரடியாக வந்து பார்த்துட்டு நல்ல ப்ராப்பர்ட்டி லீகல் எந்த பிரச்சனையும் இல்லை. டேரெக்டாக வந்து நம்ம லேண்டை பார்த்துக்கிட்டு லேண்ட் வந்து ப்ராப்பர்ட்டி நல்லா இருக்குது, நல்லா மெயின்டெனன்ஸில் இருக்குது அப்படின்னா, வேகமாக உங்களுக்கு சேல் பண்ணி கொடுத்துடலாங்க.